சங்கே முழங்கு சங்கே முழங்கு வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் புரட்சித் தலைவர் பொன்மன செம்மல், சத்திய தாயின் தவப்புதல்வர், சரித்திர நாயகன், முப்பரி கண்ட முதல்வர், வாரி கொடுத்த வள்ளல், வாரி வள்ளல், அப்படித்தான் நீங்கள் எல்லாம் சொல்லுவீர்கள். நான் மகான், பெருமான், சித்தர் என்றுதான் நாங்களாம் சொல்லுவோம். அப்படி ஒரு மனித உருவத்தில் பிறந்து நமக்கெல்லாம் நம்மோடு வாழ்ந்து தமிழ் மக்களுக்கு, தமிழ் மொழிக்கு அரும் பணி ஆற்றிய ஒரு பெரிய மகான். எப்படி 3 சங்கங்களை வளர்த்தாரோ சிவபெருமானே மதுரையிலே வளர்த்தார் என்று வரலாற்றிலே படித்திருக்கின்றோமே, அப்படித்தான் நாம் இன்றைய நூற்றாண்டில் புரட்சித் தலைவர் என்ற உருவத்தில், எம்ஜிஆர் என்ற உருவத்தில் நமக்கு ஒரு கடவுள் அவதாரமாக வந்தார், நம்மெல்லாம் வழி நடத்தினார், இன்று நம்மோடு இருக்கிறார் என்றுதான் நாங்களாம் சொல்லுவோம். ஓ நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்றார் பெருமான் மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் பச்சை தமிழர். ஒரு தமிழரை இன்று வரை அவர் யார் என்று அடையாளம் காட்டப்படாத, மறைக்கப்பட்ட வரலாறு போல் புரட்சித் தலைவர் அவர்களை எப்படியெல்லாம் அவர் செய்த உதவிகளெல்லாம் மறைத்தார்கள், மறைக்க செய்தார்கள் என்பதையெல்லாம் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை, ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த அவருடைய பிறந்தநாள் நூற்றாண்டிலே இதுவரை நீங்கள் அறியப்படாது, தெரியப்படாது, யாருமே பேசப்படாத நிகழ்ச்சிகள் என்னால் முடிந்ததை, இயன்றதை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எம்ஜிஆருடைய உலகத்திலேயே, உலக வரலாற்றிலேயே மாவீரர்களெல்லாம் நீ நோக்கி பார்த்து, வரலாற்றுகளை படித்து பார்த்து, புரட்டி பார்த்தால் அவற்றிலெல்லாம் எதிர்ப்புகளெல்லாம் எப்படிலாம் வந்தது, இருந்தது என்றெல்லாம் எங்களுக்கு தெரியும். எம்ஜிஆர் அவர்களுக்கு, புரட்சித் தலைவர் அவர்களுக்கு, பொன்மனச்செம்மல் அவர்களுக்கு அவர் வளர விடக்கூடாது, வாழ விடக்கூடாது, போட்டி போராமை என்பது மனித இரத்தத்திலே ஒரு ஊற்று. அது சினிமா துறை சொல்லவே வேண்டாம், அரசியல் துறை அதை விட படுமோசம். அந்த நேரங்களிலே ஒரு சில பாடலே உதயசூரனை பூத்த வேண்டும், உதயசூரன் என்ற ஒரு வசனத்தை வைக்க வேண்டும். அதனால ஒரு வாரம் தாமதமாகிவிட்டது. அதை திரு எம் ஆர் ராதா அவர்கள், நடிகைவேல் என்று சொல்லக்கூடிய எம் ஆர் ராதா அவர்கள் நாடக தந்தையாக விளங்கியவர். அவர் என்ன செய்தார், ஏன் இப்படி தாமதப்படுத்துகிறார் என்ற போது, இது சின்னவர் எம்ஜிஆர் சின்னவர் தானே சொல்லுவார் திரையுலகத்தில், அவரால் தாமதம் ஏற்படுகிறது, இதான் பிரச்சனை என்று சொல்கிறார்கள். என்ன பெரிய ஆளா என்று சாதாரணமாக சொல்லப்பட்டு, சாதாரணமாக வார்த்தைகள் மீறி அவனை பார்த்து விடுவோம், 2இல் 1 பார்த்து விடும் என்று ராமராவ் தோட்டத்தில் செல்கிறார். காலை மணி எம்ஜிஆர் அவர்கள் குளித்து விட்டு வருகின்ற போது தன் கைத்துப்பாக்கி எடுத்து பேசுகின்ற போது சுட்டுவிட்டார். ஏன் இதெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், இன்று யாரும் பேச மாட்டார்கள். சினிமா துறையில் அவர்கள் பகைத்துக் கொள்ளக்கூடாது, இவர்கள் பகைத்துக் கொள்ளக்கூடாது என்றெல்லாம் சொல்லி மறைக்கப்பட்ட வரலாறுகள், மூடப்பட்ட வரலாறுகளை நான் தெளிவாக சொல்கின்றேன். அவர் மேலே துண்டுதான் போட்டிருக்கிறார், சட்டை கூட போடவில்லை. குளித்து விட்டு அந்த ராமராவ் தோட்டத்துக்கு சென்றால், அவர் இல்லத்துக்கு செல்லும் போது முன்பகுதியிலே அறை இருக்கும், அதில் உட்கார வைக்கப்பட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே எடுத்து சுட்டு விடுகிறார். அதில் 2 தோட்டா உடலில் பாய்ந்தாலும் ஒரு தோட்டாவை சாய்மானதிலே சரிந்து போய்விடுகிறது. ஒரு தோட்டாவை அவருக்கு மருத்துவர்கள் மூலமாக எடுத்து விடுகிறார்கள். ஒரு தோட்டா தொண்டையிலே இருக்கிறது. தொண்டையில் இருக்கின்ற தோட்டா சொல்லுகிறார்கள், அதை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, அதை எடுத்து விட்டால் உங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படும், அதை எடுத்து விட்டால் நாங்கள் உத்தரவாதம் இல்லை, உங்களுக்கு பேச்சே வராமல் இருக்கும், கோமா அளவுக்கு நீங்கள் சென்று விடுவீர்கள் என்று மருத்துவ உலகத்திலே இருக்கிற பெரிய பெரிய
மருத்துவர்லாம் வந்து சொல்லிவிடுகிறார்கள். என்னதான் செய்வது, அப்படியே விட்டுருவோம், அது பார்ப்போம் என்று பிறகு நம்ம யோசிப்போம், இப்போது ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லுகிறார். ஏன் இதை இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் என்றால், ஒரு காலிலே முள்ளு குத்தி விட்டால் நாம் நடக்க முடியாது, கை விழுந்து விட்டால் நடக்க முடியாது, எவ்வளோ வேதனைப்படுவோம். உள்ளுக்கு தொண்டையில் இருக்கின்ற தோட்டா உள்ளுக்கு சென்றால் அறுத்து விடும், குடல்களை அறுத்து விடும். குடல்களை அறுத்து விட்டால் உயிர் பிழைப்பது கஷ்டம், உங்களுக்கு நன்றாக தெரியும். வெளியிலே வந்தால் பேச்சு வராது என்று சொல்கிறார்கள். மனிதன் மரணத்தை தன் தொண்டையிலே நிறுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறான். ஒரு சாதாரண மனிதன் செய்ய முடியுமா? அதுதான் என்னுடைய சிந்தனை, கேள்வி. எல்லாரும் நீங்கள் சிந்திக்க வேண்டியது ஒரு விஷயம். உலகத்திலே இப்படி ஒரு யாருக்கும் நடக்காது, நடைபெறாத ஒரு 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 விளையாட்டு இறைவன் செய்கின்றான் அங்கே. அதான் இதில் எடுத்துக்கொள்வது, நடப்பவெல்லாம் இல்லை நன்மைக்கு நமக்கு என்று ஒரு செய்தி வருகிறது. அது தலைவர் மூலமாக மக்களுக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்திலே அந்த தோட்டா 6 மாத காலமாக வீட்டுக்கு வந்து விட்டு 6 மாத அந்த காலத்திலே யோசித்து பாருங்கள். பாட்டு பாடி பேச்சு இருந்தால் தான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். வளர்ந்து வந்த நடிகர், பெரிய நடிகர், வளர்ந்து கொண்டிருக்கிற நடிகர் தெளிவாக பேச வேண்டும், தமிழ் மொழியை நன்றாக உச்சரிக்க வேண்டும். அப்போல்லாம் போட்டி பொறாமை, இவர் தான் நன்றாக உச்சரிப்பார், மற்ற இனத்தார் அதிகமாக உச்சரிக்கிறார், இவர் போட்டி, இவர் நல்லா உச்சரிக்கிறார், இவர் இலக்கியத்தில் என்று சாயம் பூசுகின்ற நேரத்தில் இன்னும் உங்களுக்கு ஒளிமறை விழா சொல்ல சாதி வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் சினிமா துறையிலே. சாதி இதுவரை புரட்சித்தலைவர் என்ன சாதி என்று யாருக்கும் தெரியாது. எல்லாரும் எங்க வீட்டு பிள்ளை, எல்லாரும் எங்க வீட்டு பிள்ளை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரை இப்போ வரை இந்த 100 ஆண்டு காலத்தில் கூட புரட்சித்தலைவர் என்ன சாதியில் பிறந்தார் என்பது யாருக்குமே உலகத்துக்கு தெரியாது. அதுதான் தெய்வத்தை போய் கேட்டால் தெய்வம் என்ன சொல்லும்? அப்படித்தான் புரட்சித்தலைவர். புரட்சித்தலைவர் என்பவர் சாதிக்கு அப்பாற்பட்டு சாதியெல்லாம் தாண்டி பிறந்தவர் தான். அவர் தான் சித்தர், அவர் மகான். அந்த தோட்டாவை 6 மாதம் கழிவு 6 மாதத்திலே அவர் அதுவரை பேச்சு திறமைக்காக கடற்கரை சென்று விடிய காலையில் சென்று பயிற்சி பெறுகிறார். பேச்சு அவருக்கு வருகிறது, லேசான பேச்சு. பிறகு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு விட்டு இருமுகிறார். இருமல் வருகின்ற போது அந்த தோட்டா தானாக வருகிறது. இது உலகத்திலே யாருக்கும் நடக்காத விந்தையிலும் விந்தை, அதிசயத்திலும் அதிசயம். அந்த தோட்டா வெடித்திருந்தாலோ சிதறி உள்ளுக்கு சென்றாலோ மரணம் உடனே. அது தானாக வருகிறது. எப்படி வர முடியும்? இம்பாசிபிள் என்று ஆங்கிலம் சொல்வார். நடக்க முடியாத ஒரு விஷயம் நடந்தது. இதுதான் வரலாறு, இதுதான் சத்தியம். அவருக்கு வந்தது. வந்த பிறகு அந்த பேச்சு குரலே குழந்தை பேசுகின்ற மாதிரி, நாக்கை கடித்து கொண்டு பேசுகின்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பிறகு அரச கட்டளைக்கு பிறகு அவருடைய பேச்சு அரச கட்டளை அறவ பாதையிலே நன்றாக பேசுவார். அரச கட்டளை பிறகு இப்படி இருக்கும் அவரோட பேச்சுகள். அப்படிலாம் அதுக்கு நக்கல் எடுத்தார்கள், நையாண்டி பேசினார்கள், கேவலம் பேசினார்கள், அவருக்கு என்னென்னமோ எல்லாம் பேசினார்கள். ஆனால் பேசினவர்கள் அனைவருமே இந்திய புரட்சி தலைவரால் உயரப்பட்டவர்கள். இன்று சன் டிவி நிறுவனம் இருக்கிறதே, சன் டிவி என்று சொல்லக்கூடிய நிறுவனம் இருக்கிறதே, முரசொலி என்ற பத்திரிகை இருக்கிறது, தினகரன் என்ற பத்திரிகை இன்று இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணமாகத்தாவா மத்திய அமைச்சராக இருந்த முரசொலி மாறன், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதுகெலும்பாக இருந்தவர், கருணாநிதி அவர்களுடைய அக்கா மகன் என்று இருக்கிற முரசொலி மாறனை படிக்க வைத்து பட்டம் பெற வைத்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பணத்திலே பட்டம் பெற்று. இது உண்மை. இது ஒன்றும் நான் ஒன்றும் யாருக்கும் சப்போர்ட்டாவோ யாருக்கும் எதிர்பார்ப்பு நடந்த வரலாறை அப்படியே சொல்லுகின்றது. நடந்த வரலாறை அப்படி சத்தியமாக உண்மையாக சொல்கிறேன். எம்ஜிஆர் அவர்களிடையும் உதவி பெற்றவர் தான் முரசொலி மாறன். எம்ஜிஆர் பணத்திலிருந்து படித்தவர் தான், எம்ஏ பட்டம் எடுத்தவர் தான் இது முரசொலி மாறன். துரைமுருகன் இன்று இருக்கிறாரே, பொதுப்பணித்துறை அமைச்சராக, முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சராக, அவரும் எம்ஜிஆர் அவர்களுடைய பணத்திலே படித்தவர். இது பல வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லிவிட்டார்கள். இதை கண்கூடா நேராக பார்த்தவர் என்னுடைய குருவாக, புரட்சித் தலைவனுடைய மறு உருவமாக KPR ராமகிருஷ்ணன் என்று இருக்கிறார். யாருக்கும் தெரியாது இதெல்லாம். KPR யாரு அப்படின்னு கேட்பாங்க. புரட்சித் தலைவர் ஆட்சி அமைக்கின்ற போது அவர் பக்கத்திலே நிற்பார். ஒரு தலையிலே வழுக்க விழுந்தவராக இருப்பார் அவர். ஆனால் புரட்சித் தலைவர் படங்களெல்லாம் அவர் நடித்தவர். நீதிக்கு தலைவனங்களிலிருந்து அந்த காலத்து மாட்டுக்கார வேலையிலிருந்து அவர் நடித்து கொண்டு வந்தவர். எம்ஜிஆருக்கு பாதுகாவலர் இருந்தவர். தன் வாழ்க்கையை அவருடன் அர்ப்பணித்தவர் KPR அவர்கள் என்று இன்றைக்கு இருக்கிறார். கோபாலபுரத்திலே தான் இருக்கிறார். அவர் இன்றைக்கு வயதாகிவிட்டது. அவர் மகன் கோவிந்தராஜ் அவர்கள் இருக்கிறார். அவர்களெல்லாம் புரட்சித் தலைவருக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். வேறு எதுவுமே தெரியாது. குழந்தைய குடும்பம்லாம் அவர் பார்க்கவில்லை. அவர்களெல்லாம் நேரடியாக பேசி நேரடியாக கேட்ட பிறகுதான் எல்லாம் நான் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறேன். அன்றே
ராணி வார இதழிலே ஆதித்தனார் சிவந்தி ஆதித்தன் இந்த காலத்தில் ராணி இதழிலே நமச்சிவாயன் என்பவர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அப்போவே நான் காமராஜுக்கு பற்றியதான் எழுதினேன், அதற்கு பிறகு என் பேனா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி தான் நான் எழுதுகிறேன், வேறு யாருக்கும் நான் எழுத போவதில்லை என்று அந்த நமச்சிவாயன் என்பவர் ராணி வார பத்திரிகையிலே அப்போது குறிப்பிட்டு எழுதியிருந்தார். அப்படிலாம் அவர் உணரலை. அதுக்கு பிறகு தான் அவர் நமச்சிவாயன் உணர்ந்து எம்ஜிஆரை பற்றி எழுதுகிறார். ஏன்னா எம்ஜிஆர் பற்றி ரொம்ப பேருக்கு தெரியாது. எம்ஜிஆருக்கு கொலை பண்ணிட்டாங்க, அவர் போய் புதைச்சிட்டாங்க, ராமநாத தோட்டத்திலே பணத்தை கொண்டு போட்டாங்க, எல்லாரும் போட்டு அடிப்பார், அவர் யாரையும் நம்மனா மோசடி பண்ணுவாங்க, இப்படி தான் சொல்லியிருக்காரு. இப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப பேர் எனக்கு சொல்லிட்டு தான். நான் சிறு வயதில் இருந்து புரட்சி தலைவரை மிக மிக நேசித்தவனான். என் சுற்றி உள்ளவர்கள் எல்லாருமே வெவ்வேறு கட்சியில், இன்னும் ஏன் உங்கள்கிட்ட மறைக்க, இல்லை திமுக சேர்ந்தவர்கள். நான் ஒருவன் தான் அந்த காலத்தில் எம்ஜிஆர் போஸ்டரை போய் ஒட்டுவேன். நான் ஒருவன் தான் ஓடி போய் செஞ்சு எல்லா வேலையும் செய்வேன். எனக்கு அது அடி விழுவோம், பேச்சு விழுவோம், சிலர் சாப்பாடே கிடைக்காது. அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். புரட்சி தலைவரை நான் தெய்வமாக சிறு வயதிலேருந்தே ஊறி வளர்ந்து விட்டேன். அதை என்னை மாற்றிக்கொள்ளவே முடியாது. இன்றும் சரி, இன்னைக்கு வெளிநாட்டில் லண்டனிலிருந்து உங்களுக்கு நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்றால் இங்கே எல்லா வசதியும் இருக்கிறது. இங்கே நான் அரசியலுக்கு நான் போய் உள்ளுக்கு போகிறது இல்லை. ஆனால் இன்றைக்கு நான் புரட்சி தலைவர் வைத்து தெய்வமாக வழிபட்டு கொண்டு இருக்கிறேன். அவருடைய காலில் விழுந்து வணங்கி கொண்டு இருக்கிறேன். என் குடும்பமே வணங்கி கொண்டு இருக்கிறது. நாமளும் வணங்கி கொண்டு இருந்தேன். இப்போ குடும்பமே வணங்குது. அவர்கள் உணர்ந்து பார்த்து விட்டார்கள். அவர்கள் உணர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இதுதான் வாழ்க்கை. இப்படித்தான் இருந்தது. இப்படிலாம் அவருடைய எல்லாம் உதவி செய்தவர்கள்லாம் கேவலப்படுத்தி நக்கல் எடுத்து நையாண்டி எடுத்து கொண்டு வந்தார். இந்த கோபாலபுரம் வீடு இருக்கிறது. இந்த கோபாலபுரம் வீடு அந்த எங்கள் தங்கம் படம் எடுத்து வீடு அடமானத்தில் இந்த வீட்டை மூட்டு கொடுத்தவர் புரட்சி தலைவர். யாராவது சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? நம்ப முடியுமா? உங்களுக்கு நம்ப முடியாது. இதுதான் வரலாறு, உண்மை, சத்தியம். இதையெல்லாம் மறந்தார்கள். அரசியலுக்காக மறந்தார்கள், வெறுத்தார்கள், பேசினார்கள். அதெல்லாம் விடுவோம். புரட்சி தலைவர்கள் ஒரு நேரத்திலே அவர் ஆட்சிக்கு வர அதுக்கு முன்னுக்கு நான் சொல்றேன், உலகஞ்சுற்று வாலிபம் படம் எடுக்கிறார். வீடு எல்லாமே அடமான வைத்து படம் எடுக்கிறார். வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்க இக்கட்டான நிலை. கூட இருந்தவர்கள்லாம் அவர் நடிக்கவில்லை. கூட இருந்தவர்கள்லாம் பிரச்சனை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இந்த படத்தை எப்படி வெளியிடக்கூடாது, இந்த படத்தை எவ்வளவு சிக்கல் செய்யணும், எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்நோக்கணும், எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் வெளிநாட்டுக்கு சென்று சுற்றுப்பயணமாக படத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறார். இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும். இன்றைக்கெல்லாம் சினிமா நடிகர்லாம் ஏதோ பேசிட்டு போகிறாங்க. நான் மலேசியாவுக்கு போயிருந்தேன் போன வருஷத்தில். அப்போ ஒரு 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 கல்யாணத்துக்கு ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு போகணும். அது முடிவெட்டுறதுக்காக போயிருந்தேன். கடையில் உட்காந்துருந்தேன். ஒரு ஃபோட்டோ இருந்தது. என்னப்பா அப்படின்னு கேட்டேன். இந்த ஃபோட்டோ காட்டினா பார்த்துட்டு இது எம்ஜிஆர் படம் இல்லை. என்ன சரி, சின்ன வயதுலேருந்து எம்ஜிஆர் என்றாலே எனக்கு உடனே எடுத்து ஆராயணும், எனக்கு உடனே எடுத்து பார்க்கணும், உடனே செய்யணும். எந்த புக்கில் எம்ஜிஆர் என்று வாசனம் எழுதியிருந்தா உடனே எடுத்து படிச்சிருவான். படித்து தான் மறுவேளை அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருந்து படிப்பான். அவ்வளோ ஒரு பக்தன். அப்போ படம் இருந்தால் நான் விட்டுருவானா? படம் இருந்து என்னப்பான்னு கேட்டேன். அப்போ அந்த காலத்தில் 1972 73 உலகச்சுற்றுவாளி படம் எடுக்கும் போது இன்றைக்கு இருக்க லதா அவர்களோட போய் படம் எடுக்கின்ற போது, நாகேஷ் சொன்ன படம் எடுக்கும் போது அங்கே உள்ள சங்கங்கள், அவர்களுடைய சங்கம் அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கின்ற போது அந்த வரவேற்பில் கலந்துக்கிட்டு எம்ஜிஆர் அவர்கள் அவங்க சிறப்பித்து பேசியிருக்காரு. எதுக்கு இதை சொல்கிறான்னா, அவ்வளோ பெரிய ஆள் முடிவெற்ற கடையில் போய் சங்கம் கூப்பிட்றாங்கன்னு சொல்லி போயிருக்கிறாரு பாருங்க. அதை யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்தில் மனிதனை எப்படியெல்லாம் மதிக்கிறார். அவருடைய அந்த அந்த பணிவுன்னு சொல்கிறது. கூப்பிட்டாங்க, நம்ம வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் போகணும்னு சொல்லி இங்கே லண்டன் வரும்போது லண்டனில் உள்ள தமிழ் சங்கத்துக்கும் அவர் வந்திருக்கிறாரு. அங்கேயும் அவர் போயிருக்கிறாருன்னா இதெல்லாம் யோசித்து பார்த்தா அவர் எந்த அளவுக்கு ஆளுங்களை எவ்வளோ உயர்வாக அவர் பார்த்துருக்கிறார். அப்போ அந்த படம்லாம் எங்களுக்கு கிடைக்கல. நான் கூடிய சீக்கிரத்தில் நான் அடுத்த இதில் உங்களுக்கு யூடியூப்பில் நான் கண்டிப்பாக போடுவேன். ஏன்னா மக்கள் ஆதரவு தான் போடணும். அப்போ அப்படிலாம் அவர் செய்திருக்கிறார். ஆட்சியில் அவர் ஏறின அந்த படத்தை எடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணவே விடலை. அன்றைக்கி ஆட்சியாளர்கள் இன்றைக்கி பேசுகிறாங்க, ஜனநாயக நாடு, சரித்திர நாடெல்லாம் பேசுகிறாங்க. அன்றைக்கி அவரை விடவே இல்லை. அந்த படத்தில் உலகச்சுற்று வாலிப படம் ரிலீஸ் பண்ணப்படலை. யார் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. சுத்தமாக மின்சாரம் இல்லை, எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. மின்சாரம் உங்களுக்கு லைசன்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், வரலாற்று முக்கியமான ஒரு விஷயம், மதுரை முத்துன்னு ஒரு ஆள் இருந்தார், மதுரை மேயர். அவர் மதுரை முத்துன்னு எல்லாருக்குமே தெரியும். மதுரை முத்து ஒரு வார்த்தை சொன்னார், இந்த உலகஞ்சுற்று படம் வெளிவந்து வெற்றி பெற்று விட்டால் நான் வளவி அணைந்து கொள்கிறேன், புடவை கட்டி கொள்கிறேன், இது சவால் விடுகிறேன் எம்ஜி ராமச்சந்திரனுக்குன்னு ஆணவமாக ஆவேசமாக பேசுகிறார்.
இவர் தான் எம்ஜிஆர் திமுக வெளியேறதுக்கு முக்கிய ஒரு காரணம் தான். அதெல்லாம் இப்போ இந்த வரலாற்றுகளை படித்தவர்களுக்கும் நிச்சயம் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப அதிகமாக பேசணும் அதெல்லாம் சொன்னோம்னா. அந்த அளவுக்கு அவர் சவாலை விடுறார். உலகத்து வாழி படம் மதுரையில் ரிலீஸ் ஆகி வெளியில் வரும்போது மக்கள்லாம் விளைவியும் புடவை வாங்கி அவர் வீட்டில் வீசுகிறாங்க. அது பெரிய ஒரு லாரி உயர்த்து குமிஞ்சிட்டதாக சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்கள கேள்விப்பட்ட அதே மதுரை முத்து எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஒரு காலத்தில் வந்து காலில் விழுந்து அதே மதுரை முத்தை அவர் மேயராக்கி அழகு பார்க்குறார். அவர் இவ்வளவு செஞ்சார். நம்ம வாழ்க்கைக்கே ஒரு இடைஞ்சலாக இருந்தார். கடைசி நேரம் வீடெல்லாம் அடமானம் வச்சுட்டார். உலகத்து படம் எடுக்கணும், வீடெல்லாம் அடமானம் வச்சு அவ்வளோ கஷ்டத்தில் அந்த படத்தை எடுத்து வெளியிட முடியாமல் இருந்த சூழ்நிலையை உருவாக்கின மதுரை முத்தை கூட அவர் மன்னிச்சார். எதிரியை கூட அவர் மன்னிச்சார். துப்பாக்கியில் சுடப்பட்ட குண்டு என்று எம்ஆர் சொன்னேன். அது எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு இன்னைக்கு இருக்க ராதிகா அவர்கள், நடிகர் ராதிகா, அவங்க அம்மா கீதா பேட்டி கொடுக்குறாங்க. இந்திய தொலைக்காட்சியில் எல்லாத்துலேயும் வந்தது. ஐயா அது தெய்வம் ஐயா, தெய்வம் ஐயா, தெய்வத்தை வீட்டுக்காரர் சுட்டப்ப நான் பதட்டப்பட்டேன், என் தெய்வம் என் கண்ணுக்கு கதறி எழுதார்கள். முகத்தில் அடித்து கொண்டு கதறி எழுதார்கள். எதிரி கூட அவருக்கு செய்த துரோகத்தை நினைச்சு அழுதார்களே, கதறினார்களே. அதுதான் ஏன் வேணும். சிவாஜி கணேசன் என்பவர் உயர்ந்த நடிகர்லாம் சொல்லுவாங்க. அவர் புள்ள சொல்லுது பிரபு எம்ஜிஆர் படங்கள்லாம் அதிகமாக பார்ப்பான். இதை விட ஒரு என்னையா வேணும், வேர்ல்டு ரெக்கார்டு என்னையா வேணும்? வேர்ல்டு ரெக்கார்டு என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு சாதனையாளர், ஒரு பெரிய ஒரு மாபெரும் நடிகன், அது தமிழ் நடிகன், பச்சை தமிழன், மரத்தமிழன். அவன் புள்ள சொல்றது, அவர் புள்ள வந்து சொல்லுதுயா. நான் இப்போ சொல்லலை, அன்னைக்கே அவர் சொல்லுவார், எங்கள் பெரியப்பா படத்தான் பார்ப்பேன், எங்கள் பெரியப்பா படத்தை அதிகமாக நான் ரசிப்பேன், அவர் சண்டை காய்ச்சல் தான் நான் ரசிப்பேன் அப்படின்னு அன்னைக்கே சொல்லிட்டார். இதை விட உங்களுக்கு என்னையா வேணும்? இன்னொன்று சொல்லட்டுமா? சங்கிலி படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. சங்கிலி படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஆர்.எம். வீரப்பன்ட்ட சொல்லி அன்னைக்கு வந்து செய்தித்துறை அமைச்சராக இருந்தார். சொல்லி எம்ஜிஆர் ஒரு அறிக்கை கொடுக்குறார். நல்லா கவனிங்க, எம்ஜிஆர் ஒரு அறிக்கை கொடுக்குறார். என்ன அறிக்கை கொடுத்தா தெரியுமா? என் ரசிகர் மன்றத்தார் அனைவரும் பிரபுவுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். என் ரசிகர் மன்ற பிள்ளைகள், குழந்தைகள், தொண்டர்கள் எல்லாரும் பிரபுவுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இதை நம்புவீர்களா? சொன்னால் யாராவது நம்புவீர்களா? இதே தினத்தந்தியில் வந்தது, இதே எல்லா பத்திரிகைகளையும் வந்தது. நீங்கள் சொன்னால் நம்புவீர்களா? ஒரு மாபெரும் நடிகருக்கு, அவர் குழந்தைக்கு ரசிகர்கள் இல்லை. ஏன்னா அந்த படத்தில் வெற்றி பெறணும், சினிமாவில் நிலைச்சி நிற்கணும்னா புரட்சி தலைவருடைய ரசிகர்கள் வேணும், ஆசி வேணும். அங்கே தான் நிற்கிறார் புரட்சி தலைவர். பாருங்க அந்த இடத்துல எப்படின்னு. அதுதான் ஏன் சாதனை, அதுதான் ஏன் வேணும், அதுதான் வேணும். இவ்வளவு செஞ்சு ஆட்சியை பிடிச்சிட்டார். ஆட்சியை பிடிச்சி இருக்கின்ற போது ஒவ்வொரு எம்ஜிஆர் சொல்ற என்ன மந்திரி அமைக்கிறார், என்ன தெரியும் இருக்கு, சினிமாக்காரனுக்கு என்ன தெரியும்? ஒவ்வொரு மந்திரியும் அவர் அமைச்ச விதம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் சொல்லி மாளாதீங்க. ஒவ்வொரு சுகாதார மந்திரியாக தான் படித்தவர், அதே டாக்டர் கொடுக்குறாருயா. நிதித்துறை என்ன நிதித்துறை நம்ம நாஞ்சில் மனோகரன் கொடுக்குறார். உன்னால் முடி நீ இரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் நாவலர்லாம் வராரு. ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு ஆளுக்கு தெரிஞ்சவர், படித்தவர், அறிஞருக்கு கொடுக்குறாரு. ஈரோடு முத்துசாமி போக்குவரத்து துறை கொடுக்குறாரு. ஏன்? அவர் பஸ்ஸை பற்றி தெரிஞ்சவர், கண்டக்டராக இருந்தவர், அவருக்கு தான் தெரியும் போக்குவரத்து துறையை பற்றி. அப்படி ஒவ்வொரு ஊழியனையும் மதித்து ஒவ்வொரு துறையை கொடுக்குறாருங்க. யாருக்கு தெரியும், யாருக்கு வேணும் அது? பிஇ படித்தவர் நம்ம பண்ருட்டி ராமாஜி மின்சாரத்துறை அவருக்கு தெரியும். நெய்வேலி நெய்வேலி பிரச்சனை அவருக்கு தான் தெரியும். நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு தொழிலாளர் பிரச்சனை அவருக்கு தான் தெரியும். இதுக்கு நான் சொல்றேன்னா, ஒவ்வொரு அறிவார்ந்த செயலை செய்தவர், ஒவ்வொரு விஷயத்திலும் ஆட்சியில் புரட்சி தலைவர் ஆட்சி யாருக்குமே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு ஆட்சி நிர்வாகம் செய்தவர் எம்ஜிஆர் அவர்கள். இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. எம்ஜிஆர் நல்லவர், மக்கள் வாரி வாரி கொடுக்க வள்ளல், இதை மட்டும் தான் பேசுவாங்க. நிர்வாகத்துறை மேலே அவ்வளவு செஞ்சவர் அவர். சத்துணவு திட்டத்தை சட்டமன்றத்திலே வெளியில் சொல்றார், 100 கோடி ரூபா திட்டத்தில் நான் செயல்படுத்துறேன்னு. கருணாநிதி அவர்கள் அப்போ சொல்றாரு 125 கோடி ஆகும், 150 கோடி ஆகும். ஏன்னா ஒரு அளவுக்கு விஷயம் தெரிஞ்சவர். ஏன்னா அதுக்கு பிறகு தெரியும், இங்கே உள்ள உளவாளி அங்கே போய் செய்தலாம் சொல்லிவிட்டான். அதெல்லாம் பிறகு நான் சொல்றேன், அடுத்ததெல்லாம் சொல்லுவேன். அப்படி சொல்லுகின்ற போது எம்ஜிஆர் அவர்கள் சொல்றார், அந்த கோடிகள் என்ன ஆகும், எப்படி தருகிறேன்? நான் சொல்றார், மடியேந்தி பிச்சை எடுப்பேன். புரட்சி தலைவர் சொன்ன வாசகம் சட்டசபையில் இருக்கியா, மடியேந்தி பிச்சை கேட்பேன் அப்படின்னு சொன்னார். ஏன் மதுரை மாநாட்டில் எம்ஜிஆர் அவர்கள் 1965 பிச்சை எடுக்கலையா, வெட்டியை முடிச்சு பிச்சை எடுக்கலையா? அதை தான் சட்டமன்றத்தில் சொல்லாமல் சொன்னேன். நான் பிச்சை மக்களுக்காக செய்வீங்க, மக்களுக்காக திட்டத்தை நான் நிறைவேற்றி தருவேன். இது உலக நாடுகள் போற்றும் வணக்கம் சொன்னார். அன்னைக்கு சொல்லி பதிவு பண்ணார். வரலாறு சித்தருக்கு அவருக்கு தெரியும் அவருக்கு. அதுதான் இவர் வந்த பிறகு முட்டை போட்டார்.
இவர் என்ன பண்ணார், நிர்வாக குழந்தைகள்லாம் பிச்சை எடுக்கிற திட்டம், குழந்தைகள்லாம் சரியில்லாத திட்டம் அப்படி சொன்னவர் வந்து முட்டை போட்டார், இதுதான் நல்ல திட்டம் அப்படின்னு சொல்லி. எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன் என்றால், ஒரு பிரச்சனையில் அப்போ அவர் சொல்கிறார்கள், இது முதலமைச்சர் குழந்தைகள் நல சட்டம் போடுகிறீர்களே, இது உங்களை குறிக்குமா, உங்கள் பேரில் வைக்கிறீர்கள் முதலமைச்சர், அது அடுத்தது சொல்கிறார் அவர். முதலமைச்சர் என்பது இது சாதாரண முதலமைச்சர் என்று இல்லையா, சத்துணவு திட்டம் என்று வைத்துக்கொள்ளும், பிரச்சனை இல்லை, சத்துணவு திட்டமே இருக்கட்டும், நாளைக்கு நீங்களும் வந்து முதலமைச்சராக வந்தாலும் அப்படித்தான் இருக்கும் என்று அருமையாக தெளிவாக சொன்னார். அந்த திட்டத்துக்கு பெயர் சுற்றதே அன்றைக்கி குந்தகமாக கேவலமாக பேசியவர்கள் தான் அரிசி பையிலே பேரடித்து அவர்கள் முத்திரையை போட்டு படங்கள் போட்டு வெளியிட்டார்கள். காலகாலம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அன்றைக்கு அப்படி பேசினவர்கள் தான் காலத்தால் மாறி இப்படிலாம் கொள்கையை தங்களுக்கு போட்டு கொடுத்தார்கள், தங்கள் புகழை பரப்பி கொண்டார்கள். ஆனால் அன்னைக்கு இந்த பேரையிலே முதலமைச்சர் குழந்தைகள் நல சத்துணவு திட்டம் என்பது திட்டத்தை அறிவித்த உடனே இப்படிலாம் செய்தார். இதெல்லாம் யார் ரொம்ப பேருக்கு தெரியாது. நுணுக்கமாக நீங்கள் பார்த்து கொண்டு படித்து கொண்டு அரசியல் அன்னன்னைக்கு தெரிந்து கொண்டு வந்தால் தான் தெரியும். வெளிக்கொண்டு யாரும் பேச மாட்டேன், சினிமாக்காரன் பேசுக்கு ஏன் பேச மாட்டான், ஏன்னா நாளைக்கு அவங்க வந்துடுவாங்க, அவங்க சினிமா வாய்ப்பு இருக்காது, பேச மாட்டான். ஒருத்தன் கட்சிக்காரன் அவங்களுக்கு அங்கே போகணும், அடுத்தது அந்த பதவி போகணும், இந்த பதவி யாரும் பேச மாட்டான். நான் எங்கள் பக்தர்கள், ஊழியர்கள், தொண்டர்கள் தான் சொல்லுவாங்க. யாருமே இந்த கருத்துக்கள்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க ஐயா. அடுத்தது ஒரு நாள் எப்படியெல்லாம் இவங்க சொல்கிறாங்க, இந்த பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, எப்படிலாம் கலைஞர் மதித்தார், எப்படிலாம் கலைஞர் எம்ஜிஆர் மதித்தார். எம்ஜிஆர் அவர்களை கருணாநிதி அவர்களை எப்படி மதித்தார் தெரியுமா? அண்ணாவுடைய பிறந்தநாள் வருகிறது, சமாதிக்கு செல்கிறார். அப்போ ஒரு அம்பாசிடர் காரில் தான் கருணாநிதி வருவார். அம்பாசிடர் காரில் வந்து அவருக்கு இவருக்கும் இப்போ 20 நிமிஷம் கொடுக்குறாங்க. இப்போ ஐஜி தான், ஸ்ரீபால் தான் ஒரு ஐஜி கொடுக்குறாங்க. அப்போ வந்து இவர் மாலையை போட்டு இவர் போகணும், அவர் மாலையை போட்டு அவர் போகணும். வந்தோடனே கார் பழுதாக போயிட்டு இவருக்கு நேரத்துக்கு எம்ஜிஆர் நேரத்துக்கு கரெக்டாக வந்துட்டார். என்ன நிற்கிது, கார் நிற்கிது, முதல்ல அவர் தான் மாலை போட்டு போகணுன்னு, இல்லை கலைஞர் பழுதாகிட்டு, ஓகே இவர் மாலையை போட்டால் வந்து வாங்க நண்பரே. இதுவரை பல மேடைகளே புரட்சித்தலைவர் நான் சந்திச்சிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். ஒரு நாள் என் அருமை நண்பர் கலைஞர் அவர்களே என்று தான் பேசுவார். நல்லா கேட்டுங்க, என் அருமை ரத்தமாக உடன்பிறப்புகளை என் கலைஞர் அவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா, என் அருமை நண்பர் இப்படி தான் பேசுவார். ஒரு நாளைக்கு கருணாநிதினு பேசுறது கிடையாதுயா. இதுதான் புரட்சித்தலைவருடைய பண்பு, அவருடைய பணிவு, அதுதான் அவருக்கு உயர்வு. ஒரு நாளும் பேசுறது கிடையாது. அவ்வளோ உயர்வாக பேசுவார், அவ்வளோ தெளிவாக என் அருமை நண்பர் கலைஞர் அவர்களே அப்படி தான் சொல்லுவார். உடனே அழைச்சிட்டு போகிறார், காரில் வாங்க சொல்லி அவர் வீட்டில் விட்டுட்டு எல்லாம் நிலம் விசாரிச்சுட்டு வராங்க. உடனே அடுத்த நாள் பத்திரிக்கையாளர் கேட்குறான், இன்னும் நீ கலைஞர் ஒன்று சரி புரியுங்களா? அருமையாக சொன்னார் ஒரு வார்த்தை தெரியுமா, ரொம்ப பேர் அதெல்லாம் சொல்கிறது கிடையாது. வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் நாம் உபசரிப்போம், அது நமது தமிழரின் பண்பாடு, கடமை. அதுவே வீட்டு சாவியை பூட்டி கையிலே கொடுப்போமா? இவ்வளோ அருமையான விஷயம். யோசிச்சு பாருங்கள், வீட்டுக்கு வருகிற விருந்தாளியே நம்ம உபசரிப்பது நம்ம கடமை, நம்ம தமிழரின் பண்பாடு. ஆனால் அந்த வீட்டு சாவியை பூட்டி கையில் கொடுப்போமா? அருமையாக சொல்கிறார் அந்த இடத்துல. சொல்லிட்டு அவரை இதுதான் சொல்லி சிரிச்சிட்டு போயிடுறார், வேறு எதுவுமே சொல்ல. அடுத்தது ஈழ மக்கள் 1983 பிரச்சனை உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு பிரச்சனை நடந்துட்டு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். வெளியில் யாருக்குமே தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது, எங்கே போகுது காசு போகுதுன்னு தெரியாது, எல்லா உதவியும் செய்கிறார். இந்திரா காந்தி அம்மாவே கூப்பிட்டு எம்ஜிஆர் ஃபோனில் கண்டிச்சிருக்காங்க. இதெல்லாம் வெளியில் யாருக்குமே தெரியாது. ஆனால் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை, எம்ஜிஆர் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கார். ஆனால் இதெல்லாம் தெரிந்து கொண்டு சாதாரண திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுகின்ற முன்கூட்டியே தெரிந்து கொண்ட கருணாநிதி அவர்கள் இதெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு இன்னைக்கு ராஜினாமா செய், தமிழர் விரோத போக்கு, இங்கே போய் வெளியில் வந்து பேசுகிறாங்க. தமிழன் ஆள வேண்டுமா, தமிழன் ஆட்சி கொடி பறக்க வேண்டுமா, புறப்படுங்கள், களம் காணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வெளியில் யாருக்கும் தெரியல. ஆனால் எம்ஜிஆர் பணிவாக சொன்னார் சட்டசபையில், நான் உதவி செய்கின்றனா ஓத்தனம் செய்கின்றன என்பது அந்த இலங்கை தமிழர்களுக்கு தெரியும். அவர்கள் சொல்லட்டும், நான் ராஜினாமா செய்யணுமா வேண்டாமா என்பது அவர்கள் சொல்லட்டும், நாளையே இந்த ராமச்சந்திரனை தூக்கி எறிந்து விட்டு போய் தான் சொன்னார். எவ்வளோ அருமையாக சொன்னார் பாருங்க. நான் உதவி செய்கிறது என்பது அந்த இலங்கை தமிழர்கள் சொல்லட்டும், நான் நாளையே ராஜினாமா செய்துவிட்டு சென்று விடுகிறேன், எனக்கு பதவி வேண்டாம்னார். அப்போ எவ்வளோ சூட்சமாவோ நுணுக்கமாவோ நாகரிகமாவோ எந்த தெளிவாக பேசியிருக்காரு அந்த இடத்துல நின்று. அதுதான் எம்ஜிஆர். அவ்வளோ உதவி செஞ்சு ஐயா மாவீரன் அண்ணன் அவர்கள் பிரபாரன் அவர்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கார்.
அவரே மனம் திறந்து பேசியிருக்காரு. அவரே யாரும் பேசவே மாட்டார். மனம் திறந்து பேசிய உதவிகள்லாம் இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம், படித்த பிள்ளைங்க எல்லாரும் பார்க்கலாம். அவரே சொல்லியிருக்காரு. அவர் வீட்டுக்கு சென்ற பிறகுதான் இன்னைக்கு நம்ம ஊர் அரசியல்வாதிக்கு ரொம்ப பேருக்கு தெரியும் எம்ஜிஆர்னா யாரு, எம்ஜிஆர் மலையாளியான்னு பேசிட்டு இருந்தோமே, எம்ஜிஆரை வந்து இவ்வளவுதான் கேவலமாக பேசிட்டு இருந்தோமே, அடா இவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்காருன்னு சொல்லி நம்ம ஊர் ஏன் அண்ணன் மதிப்புக்குரிய அண்ணன் சீமான் அவர்களுக்கு அண்ணனை பிரபாகரனை சந்தித்த பிறகு தான் தெரியுது, சில விஷயங்கள் தெரியுது. இதான் உண்மை, அவங்க ஒத்துக்கிறாங்களே, இதுதான் உண்மை, வரலாறு தான். அந்த அளவுக்கு அவர் போற்றப்படுகின்ற தந்தையாக குருவாக அப்படி வச்சிருந்தார் அண்ணன் வெளிப்பள்ளி அண்ணன் பிரபாகரன் அவர்கள். அப்படி எம்ஜிஆர் அவர்களை அப்படி வச்சிருந்தார். இதுதான் உண்மை. இது அடுத்தது உலக தமிழ் மாநாடு நடந்துச்சு 1986 87 நான் நினைக்கிறேன், சரியாக நினைக்கிறேன். அப்போ நடந்துச்சு. அங்கே ஒரு ஆள் இருந்தார், தத்துவஸ்ரீ சாமிவேல்னு ஒருத்தர். அவருக்கு எம்ஜிஆர் மேலே என்ன கோபமோ என்னன்னு தெரியாது. ஒரு உலகத்தமிழ் மாநாடு நடக்குது, எம்ஜிஆரை கூப்பிடணும், செய்யணும், அவர் முதலமைச்சர் செய்யணுமா இல்லையா? அதை விட்டுட்டு ஒரு முதலமைச்சர் 5 கோடி 4.5 கோடி, அப்போ 4 கோடி நான் வச்சுங்க, 4 கோடி முதலமைச்சரை கூப்பிடாம நேராக கோபாலபுரத்தை போய் கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டு இங்கே வர்றார், வாங்க, அவரை கூப்பிட்டு போய் நடத்துங்கன்ட்டார் எம்ஜிஆர். இதுதான் நடந்த உண்மை. அவரை கூப்பிட்டு போய் நடத்துங்க. நம்ம ஒருத்தருக்கு அதிகாரத்தை கொடுக்குறோம், அதிகாரத்தை உள்ளவங்க அங்கீகாரம் வேணும்னு சொன்னால் நேராக அவங்கள சந்தித்து முதல்ல அவங்களுக்கெல்லாம் நம்ம முதல் மரியாதை செய்யணும். இதான உண்மை. ஆனால் அன்றைக்கு வெளி உலகம் தெரியவில்லை, எம்ஜிஆர் அவர்கள் அந்த மாநாட்டுக்கு அங்கீகாரம் கொடுக்கவில்லை, எம்ஜிஆர் அவர்கள் செய்யவில்லை, எம்ஜிஆர் துரோகத்தை விளைவிக்கிறார், அதாவது மறைத்து பேசினார்கள். அன்றைக்கு நான் அப்போவே சொன்னேன், அந்த மாநாட்டுக்கு சென்று புரட்சித் தலைவர் எப்படி வந்துடுவார்னு சொல்லிட்டு அந்த சுபாங்கம் விமான நிலையத்திலே இரவே சென்று, தாராபுரத்தை சேர்ந்த ஆசைத்தம்பி என்பவரும் நானும் இரவே சென்று அந்த விமானத்தை காத்திருந்து கண் விழித்து 5:30 மணிக்கு எதிர்பார்த்து கொண்டு இருந்தோம். எதிர்பார்க்கின்ற போது கருணாநிதி அவர்கள் வருகிறார். நல்லா கேளுங்க, 2 போலீஸார் தான் இருக்கான், 2 காவல்துறை தான். இந்த காவல்துறைக்கு ஆளை காணும். பத்மா அப்படின்னு இருந்தார், பத்மா சுப்பிரமணியம் பத்மா இருந்தார். அவர் நல்லா 7 அடி இருப்பார். அவரெல்லாம் ஓரமாக வச்சுட்டான். அவ்வளோ கூட்டம், கலைஞரால் வெளில வரவே முடியல, தடுமாறார். எங்கே போனார்கள் அந்த உதவியாளர், எங்கே போனார் நம்ப மாட்டீர்கள். அவரை அரவணைத்து கட்டிப்பிடித்து தத்துவஸ்ரீ சாமிவேல் அவர்கள் பென்ஸ் கார், அந்த காரிலே பத்திரமாக பாதுகாப்பாக அனுப்பி வைத்தேன். நான் அனுப்பி வைத்து எல்லாம் சொல்லி அனுப்பி வச்சாச்சு பாதுகாப்பாக. இங்கே நான் என்னோடய தந்தையார் இருந்தார், வந்து சொன்னேன், ஏன்ப்பா உனக்கு தான் கருணாநிதியை பிடிக்காத? யார் சொன்னது பிடிக்காதுன்னு? என் தலைவன் கடைசி வரை அவரை மரியாதையோடு ஒரு வார்த்தை குறையில்லாமல் வைத்திருந்தவர். அப்படி கிடையாது. என் தலைவர் வேற, அவர் வேற, தலைவரோட நண்பர் அவர் வந்திருக்கிறார், பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நமது தமிழருடைய கடமை, அந்த கடமை தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அவர் பாதுகாப்பு கொடுத்து அவர் அனுப்பி வச்சு. எதுக்காக சொல்கின்றால், எம்ஜிஆர் எப்படியெல்லாம் செய்திருக்க மலேசியாவில் உள்ள நண்பர்களுக்கும் இது தெரிய வேண்டும் என்பதற்காக தான். இப்படி இல்லாமல் சித்திர விளையாட்டெல்லாம் நடந்தது, அரசியல் விளையாட்டெல்லாம் நடந்தது. அவ்வளவையும் தாண்டி எம்ஜிஆர் அவர்கள் மலேசியா தமிழ் மக்கள் மீது அளவு கடந்த பாசத்தை வைத்தார், அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார். ஆனால் உடம்பு நிலை முடியாத நேரத்தில் வர முடியாமல் போனது இவர்கள் செய்ததும் சதி விளையாட்டுகள் செய்தார்கள். ஆனால் அவர் ஒதுங்கி இருந்தார் தவிர வாழ்த்துக்களை மட்டும் அவர் சொன்னார். இது மறக்க முடியாத நினைவு கூற வேண்டிய ஒரு விஷயம் அது. அதனால மலேசிய தமிழ் உடன்பிறப்புகள் எல்லாம் நினைவு கொள்ள வேண்டும். ஒரு காலமும் தமிழுக்காக உண்மையாக நேர்மையாக 100க்கு 100% வாழ்ந்த ஒரு மகான் என்றால் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல், சத்தியதான் தவபுதல்வன், சரித்திர நாயகன் தான் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. எம்ஜிஆர் அவர்கள் மறந்துவிட்டார். அன்று மலேசியாவில் இருக்கிறேன், டிவி தீக்கான ஒரு தொலைக்காட்சி, அதில் 2 நிமிடம் தான் எம்ஜிஆர் காட்டினார்கள். நம்பவே முடியவில்லை. எம்ஜிஆர் இது எம்ஜிஆர் தானா அப்படின்னு நம்ப முடியவில்லை. அழுகையாக மட்டும் வந்து கொண்டு இருக்கிறது. எல்லாரும் சொல்லுகிறார்கள், ஐயோ எம்ஜிஆர் இறந்து விட்டு ஒரே பதட்டமாக இருக்கிறது. ஒன்றும் புரியவில்லை. எப்படி வரப்போகிறோம், என்ன செய்ய போகிறோம், என்ன செய்யறாவது எதுவுமே தெரியவில்லை. இறந்து விடுவோமா, என்னடா செய்கிறது, தவித்து கொண்டு இருக்கிறோம். அப்படி ஒரு நேரத்திலே அடுத்தடுத்த நாள் எம்ஜிஆருக்கு மறைவுக்காக தூதரங்கள் வழியாக புத்தகங்களை வைத்தார் மத்திய அரசு. அன்றைக்கு இருந்த ராஜீவ்காந்தி அவர்கள் புத்தகங்களை வைத்து அவருக்கு மறைவுக்கு மரியாதை செலுத்தும்படி கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த தூதரத்துக்கு சென்று நான் என்னுடைய இரத்தத்தால் கையெழுத்து போடுவேன்னு அன்றைக்கு கதறி எழுதேன். அந்த தூதர் கதையெல்லாம் ஓடி வந்து அப்படிலாம் போடக்கூடாது, இது உலக நாட்டுக்கு போகிற புக்கு, இப்படி தான் இருக்கணும், கையெழுத்து மட்டும் போடணும்னு சொல்லி சொன்னார்கள். அப்போ நான் எழுதினேன், ஐயா புரட்சித் தலைவர் அவர்களே, உன் புகழ் மண்ணுலகம் மட்டும் இல்லை விண்ணுலகமும் பரவட்டும், வாழ்க நீ, வாழ்க 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 வாழ்த்தி அவரை சொல்லிட்டு
என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஐயா, தாங்க முடியலையான்னு சொல்லி கையெழுத்து போட்டு நான் வந்தேன். எதுக்கு நான் அதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால், நாங்களாம் அவ்வளோ பேருக்கு எங்கே இருந்தாலும் புரட்சி தலைவர் வழிபட்டு கொண்டு இருப்போம். எங்கே எம்ஜிஆர் அவர்களுக்கு யார் பேசினாலும் இருங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க, பேசுவோம் சொல்லி அவருக்கு விளக்க கொடுப்பேன். இன்றைக்கி நம்ம சொல்லுவாங்க எம்ஜிஆர் பயங்கரம் தண்ணி அடிப்பாரம்ல, இங்கே வாங்க யார் சொன்னது? ஐயோ எம்ஜிஆர் குடிக்க மாட்டாரு, குடிக்கிற கண்டால் பிடிக்காதீங்க அவருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு? யார் சொன்னது உங்களுக்கு? உடனே அவருக்காக விளக்க உரை கொடுப்பேன். எம்ஜிஆர் குழம்புட்டாங்களா? யாரை குழம்புனது? எப்போ குழம்புனது? உட்காருங்க. சந்திரபாபு இருந்தாராம்ல, இங்கே வாங்க, அவர் வீடு கட்டுறதுக்கு படுக்கறையில் கார் வந்து இறங்குறதுக்கு எம்ஜிஆர் ஐயா பொறுப்பு. ஊர் முழுக்க 10 படத்தை படம் இருக்குன்னு சொல்லிவிட்டு 10 படத்தை காசு வாங்கி விட்டுட்டு உட்காந்து அவர் மேலே பழி சொல்கிறீங்க. ஏன் தேவையில்லாமல் பேசுகிறீங்க? அசோகனை பையனை கேளுங்க, அசோகன் பையன் என்ன சொல்கிறான்னு கேளுங்க. எம்ஜிஆரில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கணும்னு சொல்கிறான். அதற்கு அசோகனை பற்றி பேசுவது கேபிஆர் என்று சொன்னேனே, அவர் ஒரு உதாரணம். அவர் தான் கை நிறைய பணத்தை கொண்டு போய் அந்த இரவாக அசோகன் வீட்டில் கொடுத்துருக்கிறார். எம்ஜிஆர் உதவியாளர் கேபி ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தான் நேரடியாக கொண்டு போய் எம்ஜிஆர் அவர்கள் கொடுக்க சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்படியெல்லாம் நிறைய உதவிகள் செய்திருக்கிறார். அவருக்கெல்லாம் மாற்று கட்சி ஆரம்பிச்சோன்னா எல்லாரையும் அவரோட பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் எந்த அளவுக்கு பேசி கொண்டு வரணுமோ, சிறு சிறு மனவர்த்தங்கள் இருக்க தான் செய்யும். எல்லாரும் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சிறு சிறு அவங்களெல்லாம் பேசி இவங்க இப்படி பேசுங்க, நீங்கள் அப்படி பேசுங்க, அதை தரேன், பதவி தரேன், உங்களுக்கு எம்பி தரேன், அதை தரேன், இதை தரேன் சொல்லி அவர்களை போட்டு அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது கொண்டு வந்து விளம்பரம் படுத்தி அவங்க ஊடகம் அவங்க பக்கம் தான் இருந்துச்சு. எம்ஜிஆர் பக்கமாக அவ்வளோ ஊடகம் இல்லை. அப்போ இருந்தது ராணி இருந்தது, நம்மளுடைய தந்தி இருந்தது. தந்தி பேப்பர் தான் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருந்தது. இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரியல. அன்றைக்கி இவர்களாம் சப்போர்ட்டாக இருந்தாங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு எம்ஜிஆர் அவர்களை பற்றி தவறான சிந்தனை இருக்கக்கூடாது. எம்ஜிஆர் ஒரு தெய்வம். புரட்சித் தலைவர் அவர்கள் எப்படி மாணிக்கவாசகரை பார்த்துட்டு சிவனை பார்த்துட்டு சொன்னாரோ, அந்த திருவாசகம் எழுதும் போது முதலாம் போப்போ சொன்னார், எப்பா இந்த மாதிரி தமிழ் அர்த்தமே இல்லைப்பா, இந்த மாதிரி ஒரு பேச வேண்டியது இல்லைப்பா அப்படின்னு சொல்லி முதலாம் போப்பு அவர்களே மாணிக்க திருவாசகத்தை போய் கண்ணில் எடுத்து ஒத்துக்கிட்டாராம். அது பிறகு தான் புரட்சி தலைவர் அவர்கள் மாணிக்கவாசகர் போல சிவனை போல அவர் வந்தவர். நமக்கு அவரை நாம் கும்பிடணும், வணங்கணும். தயவு செஞ்சு தவறாக யாரும் நினைச்சிடாதீங்க, தவறாக யாரும் பேசாதீங்க. எம்ஜிஆர் அதை செஞ்சுட்டாரு, இதை செஞ்சுட்டார். ஒரு காலம் இல்லை, ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு செயலும் புரட்சி தலைவர் அவர்கள் மக்கள் 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 ஏன் மக்கள் ஏன் மக்கள் ஏன் மக்கள் அப்படிதான் சொல்லி வாழ்ந்தார். கிருஷ்ணன் நதிநீர் கொண்டு வந்தார். யாருக்காவது தெரியுமா? அன்றைக்கி 1000 கோடி ரூபாய்க்கு கொண்டு வந்தார். எங்கே கொண்டு வந்து தெரியுமா? அன்னை இந்திரா காந்தி அம்மையார் கூட்டு அவர் செஞ்சார். அன்னைக்கு பக்கத்தில் என்ன எழுதினாங்க தெரியுமா? மக்கள் பணம் வீணடிக்கப்படுகிறது, மக்கள் பணம் தேவையில்லாமல் செலவு செய்கிறார் என்று சொன்னாங்க. பிரதமரை கொண்டு கையெழுத்து நடுவராக பிரதமரை வச்சு கையெழுத்து போட வச்சார். என்டி ராமராவையும் கொண்டாந்து வச்சு இவங்களையும் வச்சு இது சென்னைக்கு நாளைக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி அன்னைக்கே சொன்னார். திருச்சியை 2வது நம்மளுடைய நகரம் பெருக்கணும்னு அன்னைக்கு சொன்னாருங்க. அன்னை எப்போ 85லே சொன்னார், திருச்சியை 2வது நகரம் மாற்றணும், மெட்ராஸ் நெருக்கடியாக போயிட்டு இருக்கு, நாளைக்கு பிரச்சனை வரும், மாற்றாதீர்கள், இங்கே துறைமுகம் இருக்கிறது, சும்மா இல்லாதெல்லாம் பில்டப் பண்ணுறது, துறைமுகம் இருக்கிறது, விமான நிலையம் இன்னொரு நிலையம் பெருசாக்குனா துறைமுகம் இல்லைன்னா ஆக்க முடியாதா? இப்படிலாம் பேசி தடுத்தார்கள். அடுத்து 100 சட்டம் கொண்டாந்தா தெரியுமா உங்களுக்கு? எம்எல்ஏ தப்பு பண்ணால் உடனே மக்கள் 100 ஓட்டு வைக்கணும், ஓட்டு வச்சு எம்எல்ஏ வாபஸ் வாங்கணும்னு சொன்னார். எம்ஜிஆரோட அறிவுத்திறனும் இதெல்லாம் நீங்கள் நுணுக்கமாக பார்க்கணும். ஆட்சி செய்கிற முறை நீங்கள் சினிமாவெல்லாம் பேச மாட்டேன். சினிமாவில் கேளுங்க, எம்ஜிஆர் நல்லவர், எம்ஜிஆர் அவருக்கு அதை கொடுத்தாருங்க, ஆட்டோ வாங்கி கொடுத்தாருங்க, போர் வாங்கி, இதை தான் பேசுவான். இதெல்லாம் பேச மாட்டான். ஏன்னா பேசுனா அவனுக்கு பிரச்சனை. அவனுக்கு புரட்சித்தவருக்கு ஆட்சி நிர்வாகம் என்பது அவ்வளோ அருமையாக செஞ்சார். அந்த டயத்துக்கு இருக்கணும், அந்த இல்லைன்னா ஒரு பிரச்சனை ஆகிடும். கவிஞர் கண்ணதாசன் ஒரு விழாவுக்கு மிக தாமதமாக வரதான் ஒரு வேலை, அப்படி தான் ஒரு வேலை. அதுக்கு பிறகு நான் சொல்லக்கூடாது. அவர் கொஞ்சம் பழக்க வழக்கம் லேட்டாக தான் எழுந்திருப்பார். அவர் எழுந்திரிச்சு வரும்போது எம்ஜிஆர் கோவத்து மோகம் செவந்து போயிட்டு என்ன லேட்டாக வரான்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், எல்லாருக்கும் ஒன்று பிடிக்கும். யாருக்கு? கவிஞர் கண்ணதாசன் பேசுகிறார். ஒருவருக்கு கிறிஸ்தவ மதம் பிடிக்கும், ஒருவருக்கு இந்து மதம் பிடிக்கும், எனக்கோ அப்படின்னு நிப்பாட்டிட்டு சொல்கிறாரு, தாமதம்தான் அப்படின்னோடனே எம்ஜிஆர் சிரிச்சிட்டார். எதுக்கு இதை சொல்கிறான்னு சொன்னால், எம்ஜிஆர் அவ்வளோ பஞ்சுவாலிட்டி இருப்பா. எந்த நேரத்துலையும் யாருக்கு செய்யினாலும் அந்த உதவி நேராக போய் கிடைக்கும். இரவு 12 மணிக்கு காசு கொடுத்து அனுப்பியிருக்காங்க பல பேருக்கு. கேபி ராமகிருஷ்ணன் அவர்கள் ஐயா சொல்கிறாரு, அப்படி செய்வார். துடிச்சு போய் செய்வார். உடனே செய்யணும், போ கிளம்பு, மணி இருந்தாலும் பரவாயில்ல, கொடுத்துட்டு வீட்டுக்கு போ. கடைசி இவருக்கு 4-5 பிள்ளைங்க வீட்டை பார்க்காம தலைவர் சொல்லிட்டாரு என்பதற்காக ஓடி சென்று அந்த காசுகளை கொடுத்து விட்டு ஐயா கொடுக்க சொன்னார், என்ன வச்சுங்க
அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் செய்திருக்கிறார், அந்த அளவுக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். சின்ன வீட்டில் வாழ்றாருங்க. எம்ஜிஆர் அவர்களோட இருந்ததுனால எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கலாம், எவ்வளவோ பெருசாக இருக்கலாம். புரட்சி தலைவர் அவர்களோட அவரோட வாக்குப்படி தான் நான் நடப்பேன், வாக்குப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவரை அழைத்து வந்து தான் இந்த பக்தனான நான் என் மகனுக்கு காது குத்தினேன். தெரியுமா உங்களுக்கு? என் மகனுக்கு அவர் அழைத்து வந்து அவர் மடியிலே தான் இருக்க வேண்டும், நிறுத்தி தாய்மாமா மடியில் குத்தணும் அப்படிலாம் நம்ம ஊர்ல எல்லாம் இருக்குது. அப்படிலாம் கிடையாது. என் மகனுக்கு அவர் மடியில தான் நீ காது குத்தணும்ப்பா, அவர் ஆசீர்வாதம் அவனுக்கு வேணும்னு சொல்லி என் வீட்டுக்கு வர வச்சு அவர் மடியில் நான் காது குத்தினேன். அப்படின்னா எம்ஜிஆரோட எப்படி இருப்பேன். அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்லிக்கிட்டேன். எம்ஜிஆர் வாழ்ந்த வீட்டுக்கே ரொம்ப பேர் போக மாட்டான். சும்மா அந்த 100வது விழாக்க மட்டும் போய் அப்படி போஸ்ட் கொடுத்துட்டு 10 டிவியை பார்த்து பேட்டி கொடுத்துட்டு நான் அதை பண்ணாரு, இப்படி பண்ணாரு, அப்படி செஞ்சாரு, இப்படி ஃபோக்கஸ். நான் எம்ஜிஆர் வீட்டை மண் அள்ளிட்டு வந்தாங்க. எம்ஜிஆர் வீட்டில் போய் மண் அள்ளிட்டு எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன், நாங்களாம் உண்மையாக இருக்கிறோம்னு சொல்ல வரேன். இதெல்லாம் பெருமைக்காகவோ இல்லை எங்கள் ஃபோட்டோ போட்டு 4 பக்கத்தை ஜூம் பண்ணிலாம் காட்ட விரும்பலை. எம்ஜிஆரோட வீட்டில் போய் மண் அள்ளிட்டு வந்து அந்த மண்ணை என் வீட்டில் போட்டு நான் வச்சிருக்கேன். அவர் பதித்த மண், அவர் ஓடினிய மண், அவர் பாதத்தை தொட்ட மண் என் வீட்டில் என்னோட இருக்க வேண்டும். அவர் கே.பி. ராமகிருஷ்ணன் யாருக்கும் கிடைக்காத ஒரு விளைப்பு மிக்க ஒரு பொருளை எனக்கு கொடுத்துருக்காரு. யாருக்கும் கிடைக்காது. நீ இவ்வளோ வெளித்தனமாக இருக்கிற, இவ்வளோ பக்தனாக இருக்கிற, உனக்கு ஒன்று தாரேன் வச்சுக்கன்னு சொல்லி எனக்கு ஒரு பொருளை கொடுத்தாரு. அது யார்? புரட்சி தலைவர் அவர்களுடைய ஒரு ஒரு அவர் அவர் அவர்கிட்ட இந்த பொருள் அதை சொல்ல நான் கூடாது, அவர் எனக்கு கொடுத்துருக்காரு. அதை பத்திரமா பாதுகாப்பான வச்சுருக்கேன். இன்று வரைங்க. நீ நம்புறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். என்னால் முடிந்தது நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவருக்கு ஆடி அமாவாசைக்கும் தை அமாவாசைக்கும் புரட்டாசி மாதம் வர அமாவாசைக்கும் தவசம் கொடுத்துட்றதுங்க. அவருக்கு தவசம் கொடுத்து அவர் பேரை சொல்லி கோயிலே அர்ச்சனை பண்ணிடுறது. எல்லாரும் பார்ப்பான் லண்டன் கோயிலில் என்னப்பா எம்ஜி ராமச்சந்திரன் சொல்றீங்க அப்படி. ஆமாம், எம்ஜி ராமச்சந்திரன் முதல்ல தவசத்தை கொடுப்பா அப்படின்னு அவர் பேரை சொல்லி தவசம் கொடுத்துறது. ஏன்னா அவருக்குன்னு அந்த ஆவி அவர் மேலே போனால் அவர் யோசிப்பார். எல்லாரும் கும்பிட்றாங்க, எல்லாரும் புகழ் போன்றாங்க, யார் செய்யுது? நான் செஞ்சுட்டு இருக்கேன். எம்ஜிஆரோட பக்தனான நான் பாஸ்கரன் செய்து கொண்டே இருப்பேன், என் மகனும் செய்து கொண்டு இருப்பான். அடுத்தது அவனும் சொல்லி வளர்க்குறேன், என் மகன் நீனும் செய்யணுப்பா, அப்பாவோட வழி தான் உன் வழி, நீ செஞ்சிரு. அவருக்கு நம்ம குரு அவர் தான், நம்ம தெய்வம், வாழ்ந்த தெய்வம். எவ்வளோ கஷ்டங்கள் வரும், எவ்வளோ பிரச்சனைகள் வரும். தலைவர்கிட்ட போய் கை நீட்டி கை கூப்பி வணங்குவேன். தலைவரே நீ தான்ப்பா எனக்கு செய்யணும், என்னவோ செய்ய அப்படின்றோம். அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் 2 பேசிக்கொண்டு இருக்கிறார். நீங்கள் சொல்லுவீங்க பைத்தியம், சைக்கோ ஆகிட்டு, எல்லாம் எது வேண்டாம், எந்த கருத்து வேணாலும் பதிவு செய்து கொள்ளுங்கள். தயவு செய்து அவர் நம்புங்கள், அவர் கைவிட மாட்டார். உண்மையாக நம்புங்கள். நீங்கள் புரட்சி தலைவர் இருக்கிறார் என்பதை நம்புங்கள், வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்று நம்புங்கள், வாழ்த்துவார் என்று நம்புங்கள். நிச்சயம் உங்களை வாழ்த்துவார், ஆசீர்வதிப்பார். இது நம்புங்கள், தயவு செய்து நம்புங்கள். இது நான் அறிந்த உண்மை, நான் கண்ட உண்மை. கடவுள் என்னை நல்லா வைத்திருக்கிறார், புரட்சி தலைவர் என்னை நல்லா வச்சிருக்கிறார், நல்லா ஆசீர்வதிக்கிறார். இதை நான் நம்புகிறேன் ஐயா. எந்த கோயிலுக்கு போனாலும் அவரை தான் வணங்கிட்டு வருவேன். ஓ நமச்சிவாய வாழ்கன்னு பிரம்ம மாணிக்கவாசலை பாடிக்கிட்டு சிவபெருமானை வணங்கிட்டு புரட்சி தலைவர் வாழ்க, பொன்மஞ்சவன் வாழ்க, சத்தியதான வாழ்க, தவபுத்திரன் வாழ்க, வாழ்க வாழ்க வாழ்கன்னு அவர் வாழ்த்தி தான் வருவேன். அவர் நாமத்தை சொல்லாமல் நம்மளுக்கு இருந்தது கிடையாது. வாழ்க வளமுடன், எல்லாம் பெற்று இன்புற்று வாழ்க. புரட்சி தலைவர் 100ஆண்டு விழாவில் அவரை போல எல்லாரும் 1000 ஆண்டு சீரு சிறப்போடு வாழ வேண்டும் என்று லண்டனிலிருந்து பாஸ்கரன் பேசுகிறேன். வணக்கம், நன்றி, வணக்கம். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே.